சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. என்னம்மா? ஒரு பெரிய ஆபத்து. சீக்கிரம் ரேவதி அத்தைய மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன ஆச்சு? ஐயோ, அந்த எஸ்எஸ்கே கோவிலுக்கு வந்திருக்காரு. நான் இப்பதான் வெளியே பார்த்தேன். எஸ்எஸ்கேயா வந்துட்டானா? என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அவனை போய் நானே 4 அடி அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவனே நம்மள தேடி வந்துட்டானா? இரு வரேன் பாரு. கொஞ்சம் என்னத்த பேசாம இருங்க. என்ன பேசுற நீ? கார்த்திகை கடத்தி வச்சிருக்கான். கௌதம்க்கு எதிரா சதி பண்ணி அவனை ஜெயில போட்டு வச்சிருக்கான். என் பிள்ளைங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் இப்படி கார்ல ஊர் சுத்தி சந்தோஷமா இருப்பானா? நாம கஷ்டப்படணுமா? இத பாரு, அவனை கொலை செஞ்சு அவனோட கார்லயே அப்படியே அவனை வீட்டுக்கு அனுப்புறா இல்லையான்னு பாரு. இருங்க, சொன்னா கேளுங்க. உங்க கோவம் எல்லாம் நியாயமானதுதான். ஆனா அந்த எஸ்எஸ்கே ரேவதி அத்தைய மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அத்தை, எஸ்எஸ்கே செஞ்ச ஒரு கொலைக்கு ரேவதி அத்தை சாட்சியா இருக்காங்கன்னு. இவங்களை கொல்றதுக்காக அவர் தேடிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் அவர் ரேவதி அத்தைய பார்த்தா என்ன பண்றது? ஐயோ, அத்தை, அந்த எஸ்எஸ்கே வந்துட்டாரு அத்தை. ஐயோ, ஐயோ அத்தை, வாங்க அத்தை, போயிடலாம் வாங்க. வாங்க, அந்த சந்துக்குள்ள போயிடலாம். வா ரேவதி, வா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல ஒரு புது கார் வாங்கியிருக்கோம். சரி. அதான் கோயிலுக்கு போய் நல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சரி. பூஜை எல்லாம் போட சொன்னாங்க. சரி. மேடம் பத்தி தெரியும்ல? தெரியும். பலமா பண்ணுங்க. பண்ணிடுறேன். சரியா? கொடுத்தாங்க. ரைட். ஆதிபராசக்தியே. எஸ்எஸ்கே போயிட்டானா? இல்ல அத்தை. அத்தை, அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா திரும்பி வெளியே போற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க, வெளியே போய் காருக்கு பூஜை பண்ணிடலாம். வாங்க. ஆரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரியா? போயிட்டு வரட்டுமா? நல்லது. சரி. வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன். சரி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வா. இந்தா வா. பாத்து அத்தை. ரேவதி, இப்ப பரவாயில்லையா உனக்கு? அத்தை, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ஐயோ, ஒரு புள்ளைய கடத்திட்டு இன்னொரு புள்ளைய ஜெயில போட்டு வச்சிருக்கான். இவனை பார்த்து என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. ரேவதி, நீ கௌதம்காக வேண்டிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ இப்படி எல்லாம் விரதம் இருக்கலாமா சொல்லு? என்ன பண்றது? கோர்ட்டு கொடுத்த ஒரு வார கெடுக்குள்ள கௌதம் நிரபராதியா வெளியே வரணும்னு பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான். அத்தை, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ ரேவதி அத்தை அந்த எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. அப்படியா? ஆமா அத்தை, கௌதம கஷ்டப்படுத்துற அந்த எஸ்எஸ்கேவை கொல்றதுக்காக அத்தை அவரோட கம்பெனிலேயே கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஐயோ, அதுக்கப்புறம் தான் நான் பேசி இவங்க மனசை மாத்தினேன். இப்ப எஸ்எஸ்கே கார்த்திகை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அத்தை மாறு வேஷத்துல வேவு பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி,
என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் எதுக்காக செய்யற? அந்த எஸ்எஸ்கே மட்டும் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவான். நான் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம புள்ளைய மீட்கிறதுக்காக நான் இந்த போராட்டத்துல இருந்து ஓயவே மாட்டேன். அப்படியே எஸ்எஸ்கே என்ன கொன்னாலும் அதான் என் பிள்ளைக்கு அம்மாவா நீ இருக்கியே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? கௌதம் மேல நீ காட்டுற பாசத்தை விட இந்த உலகத்துல வேற யாராவது காட்டிட முடியுமா? சொல்லு ஜானகி. நீ சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்க. யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நீ அப்படியே ஓடி போய் உதவி செய்வ. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பெத்து போட்டுட்டு போன குழந்தையாலதான் நான் அம்மா ஆனேன். இப்போ உன் உயிரையே பணயம் வச்சு எங்க குடும்பத்துக்காக நீ எஸ்எஸ்கே ஆபீஸ்ல வேலை பாக்குற. இங்க பாரு, நமக்கு கௌதம் முக்கியம். அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு நம்ம கிட்ட வரணும். அதுக்காக இதை விட பெரிய ஆபத்தை கூட நான் எதிர்த்து போராடுவேன். அத்தை, இன்னைக்கு அந்த நாகுவோட போட்டோ வச்சுக்கிட்டு நாம தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த போட்டோவை எடுத்து அனுப்புனதே ரேவதி அத்தை தான். அப்படியா? அன்னைக்கே நாங்க அந்த நாகுவை பிடிக்க வேண்டியது. அவனை துரத்திட்டு போறப்போ எனக்கு மயக்கம் வந்துருச்சு. இல்லனா இந்நேரம் கார்த்திக் கௌதம் 2 பேரையும் காப்பாத்திருக்கலாம். தப்பிச்சிட்டான். இது பாரு ரேவதி, இனிமே உன் உயிரை பணயம் வச்சு நீ கௌதம்காக எதுவும் பண்ண வேண்டாம். இனிமே நம்ம 3 பேரும் சேர்ந்து கௌதம் எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு பாப்போம். அதுக்கு மட்டும் உதவியாரு என்ன? சரி ஜானகி, கௌதம் வெளியே வந்ததும் எஸ்எஸ்கேவை சும்மாவே விடக்கூடாது. ஆமா, நம்ம புள்ளைய ஜெயில போட்டதுக்காக அவனை தண்டிச்சே தீரணும். அத்தை, கண்டிப்பா நாம அதை செய்யறோம் அத்தை. ம், சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும். என்னது? டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்கா? என்ன உனக்கு பைத்தியமா? இப்பதான் எதுவுமே சாப்பிடாம நீ மயக்கம் அடிச்சு விழுந்த, இப்ப போய் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்ற? நீ இப்போ ஜூஸ குடி, ஜூஸ குடி. இல்ல, வேணா ஜானகி. சரி, ஒரு நிமிஷம் இரு இரு. மா, தா சாப்பிடு. என்ன பாக்குற? ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டைம்ல எனக்கு லஞ்ச் வந்த உடனே நான் தானே உனக்கு கூட்டி விடுவேன். இந்தா சாப்பிடு. இந்தா. இந்தா, நீ சாப்பிடு. உங்களுக்கு நான் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த போட்டோல இருக்கிற நபரை இந்த கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்தணும். டைம் போயிட்டே இருக்க. இலக்கை அவளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கண்டுபிடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. இங்க ஜெயிலையும் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. என்ன பண்றது? சார், என்ன சார் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அந்த மூக்குத்தி ராஜா உங்களை கொலை பண்ண பார்த்ததை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவனுக்கு கண்டிப்பா கார்த்திகை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சார், எங்க போறீங்க? அந்த மூக்குத்தி ராஜாவுக்கு என் தம்பியை கடத்தின நாகுவை பத்தி நிச்சயமா தெரியும். அதை பத்தி அவன்கிட்ட விசாரிக்கிறேன். சார், அந்த மூக்குத்தி ராஜா உங்களை பழிவாங்க நேரம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அவன் பக்கத்துல போறேன்றீங்க. அது ஆபத்து சார். ஜட்ஜு கொடுத்த 1 வார கெடுவுக்குள்ள நாகுவை பிடிக்கலனா எனக்கு அதை விட ஆபத்து வந்துடும் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது. நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. சரிங்க சார். கொஞ்சம் தனியா பேசணும், வா. என்னடா பேச போற? மூக்குத்தி ராஜா ரொம்ப மோசமானவன். அவன் மேல கைய வச்சுட்டு யாரும் உயிரோட இருந்ததில்லைன்னு யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? அதுக்கு பயந்து தனியா கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்து கெஞ்ச போறியா? ஏய், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீ வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த அட்டம்ப்ட்ல உன்னை கொன்னு நான் வந்த வேலையை முடிப்பேன்டா. என்ன சொன்ன? வந்த வேலையை முடிப்பியா?
அப்போ என்னை கொல்லதான் உன்னை எஸ்எஸ்கே அனுப்பியிருக்கான் கரெக்டா? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.